श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीरामं जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं श्रीराम जय जय रामं. குரு அருளை தேடுகிறோம். குருதான் இறைவன், இறைவன்தான் குரு. இறைவன்தான் சத்குருவாக நமக்கு சமைந்து அருள்பாலிப்பதற்காக நாம் இருக்கிற நிலையில் இறங்கி வந்து நமக்கு அருள்பாலிக்கிறார். நாமெல்லாம் ஒவ்வொரு நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நமக்கு அவர் எந்தெந்த விதத்திலே நாம் இருக்கிறோமோ அந்தந்த விதத்தில் இறங்கி வந்து நமக்கு நம்முடைய கரங்களை பிடித்து நம்மை எடுத்து செல்கிறார், அழைத்து செல்கிறார். அதுதான் குரு அருள். குரு அருள் என்பது பகவான் சத்குருவாக இறங்கி வந்து நம்முடைய நிலைக்கு ஏற்ப நம்மை ஆட்கொள்ளுதல், எடுத்து செல்லுதல் அல்லது அழைத்து செல்லுதல். அதற்கு நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், நமக்கும் ஒரு தேட்டம் இருக்க வேண்டும், ஒரு நாட்டம் இருக்க வேண்டும், ஒரு அவா இருக்க வேண்டும், ஒரு ஆசை இருக்க வேண்டும். எதன் மீது? நாமும் பகவானை சேர வேண்டும், பகவானை அடைய வேண்டும், பகவானை காண வேண்டும். அப்படி என்கிற அந்த அந்த அருள் நாட்டம். உலகப் பொருள்களிலே நாம் ஏராளமான நாட்டங்களை வைத்திருப்போம். உலகப் பொருள்களில் இருக்கிற ஆசை அல்லது பந்தம் அது தானாக நமக்கு வந்துவிடும், இயல்பாக வந்துவிடும். எல்லா உயிரினங்களுக்கும் அதனுடைய தன்மைக்கு ஏற்ப இயல்பாக அவைகளெல்லாம் இந்த உலக பந்தங்களெல்லாம் வந்து விடுகின்றன. அது ஒரு பறவையாக இருந்தாலும் சரி, ஒரு விலங்காக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பந்தங்கள், ஆசைகள் இவைகளெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அது இயல்பாக தானாக வந்து விடுகிறது. ஆனால் பரம்பொருளை நாட வேண்டும், பரம்பொருளிடம் நாம் சேர வேண்டும், அவர் மீது அன்பு செலுத்த வேண்டும், அல்லது அவர் நமக்கு வழிகாட்ட நாம் வழிநடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஆசை இருக்கிறதல்லவா, அந்த தேட்டம் இருக்கிறதல்லவா, அது யாருக்கும் வருவதில்லை. அந்த ஆசை நமக்கு முதலில் வந்தால், அப்படி நாம் கடவுளை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு 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 இலக்கு வைத்து நமக்கு ஒரு உற்சாகம், அதில் ஒரு ஒரு திடமான ஒரு எண்ணம் வரும் என்று சொன்னால், குருநாதர் நம்மை அழைத்து செல்வதற்கு தயாராக இருக்கிறார். பவக்கடலை நீக்குவதற்கு நான் பெரும் கப்பலாக இருக்கிறேன், அந்த கப்பல் மட்டுமல்ல, அந்த கப்பலை நடத்துகின்ற மாலுமியாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களை அக்கறை சேர்ப்பதிலே கவனம் உடையவனாகவும் இருக்கிறேன். அப்படி என்று சொல்வதுதான் பகவானுடைய அந்த அருள் நிலை. ஆகவே உலக உயிர்களை கடைத்தேற்றுவதற்காக கருணையோடு இறங்கி வந்து நம்மை கரை சேர்ப்பதற்காக காத்திருப்பவர்தான் குருநாதர். அங்கே பாராயணத்தில் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி நம் எல்லோருக்கும் இறை நாட்டம் வேண்டும் என்று சொல்லுகிறார் இல்லையா? நம் எல்லோருக்கும் இறைவன் மீது அந்த அந்த அன்பும், அந்த வழிநடக்க வேண்டும், தெய்வீகத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஆசை அது வந்துவிட்டால் அவர் நம் கரங்களை பிடித்து கொள்வார். அந்த ஆசை வருவதற்கு, பகவான் மீது அந்த அன்பு வருவதற்கு, அவரை அடைய வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த நிலை வருவதற்கு நாம் பட்டை தீட்டப்பட வேண்டும். ஏதோ ஒரு நிலையிலே நாம் இந்த சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறோம், ஆனந்த குருகுலத்திற்கு வந்திருக்கிறோம், குருநாதரை கண்டுபிடித்திருக்கிறோம், அல்லது குருநாதருடைய நாமத்தை சொல்லுகிறோம். இது அவர் எவ்வளவோ முயற்சி எடுத்து நம்மை தயார்படுத்திய பிறகு நமக்கு கிடைத்தது. இதை மறக்கக்கூடாது. நம்மை தயார்படுத்தி அவர் பால் எடுப்பதற்கு நம்மை தயார்படுத்துகிறார். எப்படி ஒரு சித்திரம் வரையக்கூடிய ஓவியனாக இருக்கட்டும், அல்லது ஒரு மரத்திலே சிற்பம் செய்கின்ற ஒரு சிற்பியாக இருக்கட்டும்,
யாராக இருந்தாலும் நீங்கள் கவனித்தால் தெரியும். அந்த சிற்பத்தை வடிவமைப்பதற்கு முன்பு அந்த சிற்பத்தை செதுக்குவதற்கான உபகரணம் இருக்கிறதல்லவா, உளி முதலிய அந்த உபகரணம் இருக்கிறதல்லவா, அவன் அவன் எவ்வளவு முறை அதை தீட்டி தீட்டி கூர்மைப்படுத்தி அந்த சிற்பம் உருவாவதற்கு இது உபகரணமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உபகரணத்தை நன்கு பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அடிக்கடி எப்பொழுதும் அதை சிரத்தையோடு அதை எப்படி கூர்மைப்படுத்துகிறான் பாருங்கள். அது மாதிரி பகவான் நம்மை தயார்படுத்துகிறார். அப்படி தயார்படுத்தி அது ஒரு தனித்தன்மை, இது சரியானது, இது நேர்த்தியானது, இதை எடுத்து செல்லலாம் என்று சொல்லுகின்ற நிலை வருகின்ற பொழுதுதான் நமக்கு அந்த உயர்வற்ற, அதாவது ஒப்புயர்வற்ற அந்த உயர்ந்த பரிபாகம் கிடைக்கும். பொற்கொல்லரை பாருங்கள். பொற்கொல்லர் தங்கத்தை, சுத்தமான தங்கத்தை எடுப்பதற்காக அந்த தங்கத்தில் இருக்கின்ற களிம்பு அல்லது தாமிரம் அது மாதிரி உலோகங்கள் அதோடு சேர்ந்திருந்தது என்று சொன்னால் அந்த அழுக்கினை நீக்குவதற்காக, அந்த கலப்பினமான அந்த உலோகங்களை நீக்குவதற்காக அவர் எவ்வளவு முறை அதை சூடாக்கி நீரிலே குளிர வைத்து அடித்து அல்லது திரும்ப அடித்து மீண்டும் சூடாக்கி எப்படி அதை தயார்படுத்துகிறார் பாருங்கள். இடையிடையே உரசி பார்த்து கொள்வார். அவருக்கு அந்த சுத்தமான தங்கம் வருகிறதா என்பதை உரசி பார்த்து சோதனை, உரசி பார்த்தல் என்றால் சோதனை, சோதித்து பார்த்து அதன் பிறகு அது உண்மையான நிலை கிடைத்தவுடனே அதை தன்னோடு வைத்துக் கொள்கிறார். அதன் பிறகு அதற்கு என்ன அடி இல்லை, அதன் பிறகு சூடு இல்லை, அதன் பிறகு எந்த விதமான தொந்தரவும் அதற்கு இல்லை. அருமையான பெட்டகத்திலே வைத்து கொள்கிறார். அதுபோல பகவான். ஆகவே நாம் என்ன ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் பட்டை தீட்டப்பட வேண்டும். அது நவரத்தினங்களாக இருந்தால் கூட பட்டை தீட்டப்பட்ட நவரத்தினங்களுக்கு மதிப்பு அதிகம். ஏனென்று சொன்னால் அது சுயமாக இருக்கின்ற ஒளி அது வெளியிட ஆரம்பிக்கும். அதுபோல நம்மோடு இருக்கின்ற பகவான் நம்முடைய உள்ளத்திலே எல்லா உயிர்களுக்கும் உயிர்க்கு உயிராய் தலைத்து ஆத்மஸ்வரூபமாக பகவான் இருக்கிறார். அப்படிப்பட்ட பகவான் வெளிப்பட வேண்டும் அல்லவா, அதுக்குத்தான் பட்டை தீட்டுதல். அவரை நாம் உணர்வதில்லை. உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஒப்பற்ற பரம்பொருளை நாம் உணராது இருக்கிறோம். பல ஜென்மங்களில் உணராது கழித்து கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணரவில்லை. இதை உணர்த்துவதுதான் குருநாதர். அதுதான் ஞானம். பரம்பொருள் எங்கே இருக்கிறது, எப்படி இருக்கிறார், எந்நிலையில் இருக்கிறார், நாமெல்லாம் யார், இதை பற்றியெல்லாம் சொல்லுவது தான் ஞானம். இந்த ஞானம் கிடைக்க வேண்டுமென்றால் அதுதான் குரு அருள். ஞானம் பெற்றவர்கள்தான் அந்த அந்த உயர்நிலைக்கு செல்ல முடியும். பக்தி ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். பக்தி என்பது இறைவன்பால் வைத்திருக்கிற அன்பு. உலகத்து பொருள்கள் மீது ஏராளமான அன்பு வைத்திருப்போம் இல்லையா? அதனால்தான் சாத்திரம் சொல்லுகிறது, உலகப் பொருள்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த பாசத்தில், அன்பில் 1000ல் ஒன்றை இறைவன் மீது நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால் உய்தி அடைந்து விடலாமே. அதனால்தான் ராமதாஸ் அவர்களுக்கு அவருடைய மனைவி உணர்த்தியது அதுதான். பத்ராச்சலம் ராமதாஸ் அவர் துளசிதாசர் இருக்கிறார் அல்லவா, அந்த துளசிதாசர் அந்த ராம பக்தர், அவருக்கு தன்னுடைய மனைவிதான் குரு. அவருடைய மனைவிதான் குரு. நீங்கள் அந்த வரலாற்றை தெரிந்திருப்பீர்கள். அந்த மனைவி சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், என் மீது வைத்திருக்கின்ற ஆசையில், பாசத்தில், அன்பில், காதலில் 1000ல் ஒரு பங்கினை இறைவன்பால் வைத்தால் நீங்கள் கதிமோட்சம் அடைந்து விடலாமே என்றாள். அவ்வளவுதான். அப்பொழுது அந்த ஒரு வார்த்தையிலே அவர் கரை ஏறினார். ராமா 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 என்று அந்த நாமம்தான் எனக்கு துணை என்று சொல்லி அன்றைக்கே புறப்பட்டவர்தான். எதற்கு இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இறைவன் மீது நாம் திசை திரும்புவதற்கு நம்முடைய பார்வை, எண்ணங்கள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய
சுற்றுப்புற சூழல்கள் இவைகளெல்லாம் நம்மை அதோமுகத்திற்கு எடுத்து செல்லுகிறது. அதோமுகம் என்று சொன்னால் கீழ் நோக்கி எடுத்து செல்லுகிறது. ஆனால் மேல் நோக்கி எழும்புவதற்கு நமக்கு ஒரு தெப்பம் வேண்டியது இருக்கிறது. அதுதான் குருவருள். ஆகவே குருவருளுக்கு நாம் பாத்திரமாக வேண்டும். அப்படி பாத்திரமாவதற்கு இன்றைய பாராயணத்தில் இன்னொரு செய்தி சொல்லப்பட்டது. தியாகம். தியாகம் மிக மிக முக்கியம். எதையும் தியாகம் செய்யாமல் இருந்தால் நாம் எந்த விதத்திலும் முன்னேற முடியாது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே இதை அனுபவிக்கலாம். எதை விடுகிறீர்களோ அங்கே ஒரு 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 என்ன கிடைக்கும்? ஆனந்தம் கிடைக்கும். நீங்கள் ஒருவருக்கு ஒரு துணியை கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆனந்தம். நீங்கள் வைத்து கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு ஆனந்தம். அது தண்ணீர் நம்பக்கம் இருந்தால் அதில் ஆனந்தம் இருக்காது. நீங்கள் எதை உடல் உபாதைகளை கூட பாருங்கள். உடல் உபாதைகளை எதையெல்லாம் விடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆனந்தம். வியர்வை வியர்க்கிறது, ஆனந்தம் இல்லையா? இதெல்லாம் இயற்கையினுடைய படிப்பினைகள். எதை விடுகிறோமோ அதில் ஆனந்தம், எதை கொடுக்கிறோமோ அதில் ஆனந்தம். எது நமக்கு பிறருக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ அல்லது தாவரங்களுக்கோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொடுக்க 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 ஆனந்தம். எதை கொடுப்பது? கடைசியாக தன்னையே கொடுப்பது, தன்னையே இந்த தரணிக்கு கொடுப்பது. அது பெரிய தியாகம் இல்லையா? ஆகவே தியாகத்தினால்தான் நிறைய நிலைகளை நீங்கள் எந்த விஷயத்தை பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம். எந்த காரியத்தை எடுத்து நீங்கள் யோசித்து பார்த்தாலும் எங்கோ மறைந்திருக்கும் ஒரு தியாகம். நீங்கள் பூமியில் போட்ட ஒரு விதை, அந்த விதை கூட தன்னை தியாகம் செய்தால்தான் இந்த தாரணியிலே அது ஒரு மரமாக இருக்க முடியும். அந்த விதை விதையாகவே பூமியில் இருந்தது என்று வையுங்கள், மரம் உண்டாகுமா? அல்லது நல்ல பழம் கிடைக்குமா? எதுவும் கிடைக்காது. இது மாதிரி நீங்கள் எதை எடுத்துக்கொண்டாலும், எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் தியாகத்தின் அடிப்படையில் தான் மலர்கிறது, நல்ல சிறப்பு எய்த முடியும். ஆகவே தியாகம், நம்மிடம் எது இருக்கிறதோ அதை தியாகம் பண்ணலாம். அந்த தியாகத்தின் அடிப்படையில் தான் நல்ல மேலான காரியங்கள் நமக்கு சித்திக்கும். இன்னும் ஒரு உதாரணமாக பார்த்தோம் என்று சொன்னால், ஒன்றை விட்டால் ஒன்று கிடைக்கும். அதையே பற்றி கொண்டு இருந்தோம் என்று வையுங்கள், நீங்கள் 10 படி அல்லது 20 படி உள்ள ஒரு ஏணி என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு கோபுரத்திற்கு போகிற ஒரு படிக்கற்கள், அல்லது ஒரு ஆலயத்திற்கு போகின்ற மலைக்கு போகின்ற படிக்கற்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கிற படியில் மிதிக்கிறீர்கள். இந்த படியில் நின்று கொள்கிறேன் என்று நின்றால் நீங்கள் லட்சியத்தை அடைய முடியுமா? இந்த படியை விட்டால் மறுபடி, மறுபடியை விட்டால் மறுபடி இல்லையா? ஒன்றை விட்டால் ஒன்று கிடைக்கும். அதற்கு உபனிஷத்து ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறது. ஒரு லார்வா புழு உங்களுக்கு தெரிந்திருக்கும், சாதாரணமாக அந்த இலைகளிலே போகும். அது இப்படி ஒன்றை பற்றி கொண்டு தலைப்பக்கம் உள்ள பாகத்தினால் பற்றி கொண்டு அதன் பிறகு வால் பக்கத்தை அந்த இடத்திற்கு கொண்டு வரும். அதன் பிறகு வால் பக்கத்தை பற்றி கொண்டு தலைப்பக்கத்தை முன்னால் கொண்டு போகும். பார்த்திருப்பீர்கள். ஒன்றை விட்டால் ஒன்று கிடைக்கும், விடாவிட்டால் கிடைக்காது. ஆகவே தியாகம் தியாகம் தியாகம். தியாகத்தினால்தான் அனைத்தும் சித்திக்கும். ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால் யாரோ தியாகம் பண்ணியிருக்க வேண்டும். ஒரு பெரிய நெடுஞ்சாலை அமைக்கிறார்கள் என்றால் யாரோ தியாகம் பண்ணியிருக்க வேண்டும். ஏதோ ஒரு பெரிய அளவிலே நாம் ஒரு செல்வத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்கோ தியாகம் இருக்கும். தியாகம் இல்லாமல் எதுவும் கிடைக்காது. ஆகவே பகவானை அடைவதற்கும் நம்மை தியாகம் செய்ய வேண்டும். நம்மை தியாகம் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி எந்தெந்த அளவுக்கு நம்மை விடுபடுத்தி கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு விடுபடுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக எல்லாம் வெளியே எறிந்துவிட வேண்டும், அல்லது எல்லாவற்றையும் அதன் மீது இருக்கின்ற பற்றிலிருந்து விடுபட வேண்டும். உண்மையான சந்நியாசம் எது என்று சொன்னால், அதற்கு சாத்திரம் என்ன விளக்கம் சொல்லுகிறது என்று சொன்னால், அத்தனையும் இருந்தாலும் சந்நியாசியாக இருக்க முடியும். சந்நியாசி என்றால் யார்? சாதுக்கள், அதாவது துறவிகள் இல்லையா? அத்தனையும் உண்டு. ஆனால் அத்தனையிலும் அவருக்கு
சங்கமம் இல்லை, பற்று இல்லை. அத்தனையும் இருக்கும். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் ஜனக மகாராஜா என்று சொல்கிறார்கள். ஜனக மகாராஜா ஒரு பெரிய நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி. எப்படி தசரத சக்கரவர்த்தி அந்த கோசல நாட்டினுடைய ஒரு பெரிய அந்த நாட்டினுடைய அதிபதியோ, அது மாதிரி ஜனக மகாராஜா ஒரு பெரிய சக்கரவர்த்தி. மிதிலை மாநகரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கின்ற பெரிய சக்கரவர்த்தி. ஏன் தசரத சக்கரவர்த்தியினுடைய அந்த சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு பெண் கொடுத்தார் என்றால் அவர் எவ்வளவு பெரியவர் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த ஜனக மகாராஜா, அவர் எல்லா உடைமைகளும் அவரிடம் இருந்தது. நாடு இருந்தது, ஆட்சி பொறுப்பு இருந்தது, அவருக்கு 4 வகை படைகள் இருந்தன, எல்லா கஜனா சம்பத்துக்கள் எல்லாம் இருந்தது. எல்லாவற்றையும் நிர்வகிக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பில் தான் யார் இருந்தார்? அந்த ஜனக மகாராஜா. ஆனால் அவர் எவ்வளவு பெரிய ஞானியாக, உயர்நிலையிலே தியாகசீலராக, சந்நியாசியாக, துறவியாக இருந்திருக்கிறார் என்பதை வியாசர் சொல்லுகிறார். சாதாரணமானவர்கள் சொல்லவில்லை. அதனால்தான் பாம்பின் கால் பாம்பறியும் என்று சொல்வார்கள். குருநாதரை அறிய வேண்டும் என்று சொன்னாலும் அந்த உயர் நிலை அடைபவர்களுக்குத்தான் அறிய முடியும். நமக்கு சாதாரணமாக அறிய முடியாது. காரணம் என்ன? நமக்கு அந்த பக்குவம் வேண்டும். நமக்கும் அதை அந்த நம்மிடம் என்ன அளவுகோல் இருக்கிறதோ அந்த அளவுகோலுக்கு தான் நாம் என்ன செய்ய முடியும்? ஒரு இடத்தை அளக்க முடியும். நம்மிடம் எந்த விதமான கண்ணாடி போட்டிருக்கிறோமோ அந்த கண்ணாடியினுடைய நிறம்தான் வெளியே தெரியும். அதுபோல நாம் எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு கேட்டிருந்தாலும், நாம் சித்தி அடைய வேண்டும். சித்தி என்று சொன்னால் அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் பக்குவப்பட வேண்டும். ரொம்ப ரொம்ப முக்கியம், பக்குவப்பட வேண்டும். ஆகவே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை அறியாது, அதனால் சாத்திரம் சொல்லுகிறது, தாய் அறியாத சூல் இல்லை. ஒரு பழமொழி அது, தாய் அறியாத சூல் இல்லை. அதுபோல நம்மிடம் இருக்கிற தீயவைகள் நாம் அறியாதவை அல்ல, நாம் தெரிந்து கொள்ளாதவை அல்ல. அதை தெரிந்து கொண்ட பிறகும் அதை நம்மோடு வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், பிறரை பழித்து சொல்லுவது, பிறரை பொறாமைப்படுவது, பிறர் மீது குண்டணி கோள்கள் சொல்வது, பிறருடைய காரியத்திலே தலையிடுவது, பிறருக்கு தீங்கிழைப்பது, பிறர் துன்பப்படுவதிலே இன்பம் அடைவது, பிறரை நாம் சபிப்பது, அல்லது பிறர் வாழ்க்கையிலே தலையிடுவது, பிறர் குடியை கெடுப்பது, நம்பிக்கைக்கு துரோகமாக இருப்பது, இப்படி எத்தனையோ பார்த்தீர்கள் என்று சொன்னால் அத்தனை யாரிடம் இருக்கிறது? நம்மிடம் இருக்கிறது. நம் எல்லோரிடமும் இருக்கிறது என்று சொல்லி ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. அவ்வளவு தீமைகளுக்கு காரணமாக நாம் இருக்கிறோம். எங்கே? கடவுள் கடவுள் கடவுள், குருநாதர் குருநாதர் தேட முடியாது, கிடைக்காது. நீங்கள் ஓரடி எடுத்து வைத்தால் அது 9 அடி அப்பால் போகும். சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள்? நீ கடவுளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தால் 9,000 அடிகள் உன்னை நோக்கி அவர் எடுத்து வைத்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக வருகிறார் என்று சொல்லுவோம். ஆனால் தீயவைகளே நிறைந்திருக்கின்ற தீமையின் மொத்த உருவமாக நாம் இருந்து விட்டோம் என்று சொன்னால், நாம் ஓரடி எடுத்து நெருங்கினால் அவர் 9,000 அடிகள் அப்பால் போய்விடுவார். பகவானே பகவானே பகவானே, எனக்கு நல்ல புத்தியை கொடு, இதுதான் முதல் வேண்டுதல். எனக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடு, சான்றாண்மையை கொடு, நல்ல அறிவை கொடு, என்னிடம் இருக்கிற தீயதையெல்லாம் மாற்றிவிடு. பஞ்சபூதங்களை கேளுங்கள். அக்னி பகவானே, என்னுடைய உடம்பை நீ புடம்போடு. ஆகாய தாயே, நீ எனக்கு அமிர்தத்தை வர்ஷிக்கிறாய். அந்த அமிர்தம் என்னை சுத்த தேகமாக்கு, என்னை பிரணவ தேகமாக்கு. அப்படி என்று சொன்னால் நம்மிடம் இருக்கின்ற களங்கங்கள் அத்தனையும் நீங்க வேண்டும். அப்படி வருகின்ற பொழுது சாத்திரம் ரொம்ப உறுதியாக சொல்லுகிறது, நீ பகவானை தேடி போக வேண்டியதில்லை, உன்னை தேடி பகவான் வருவார்.
பதவியாக இருந்தாலும் சரி, பட்டமாக இருந்தாலும் சரி, வேறு புகழாக இருந்தாலும் சரி, பொன்னாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, நாம் விரும்புகின்ற எத்தனை செல்வங்களாக இருந்தாலும் அவைகளெல்லாம் நம்மை தேடி வர வேண்டுமே தவிர நாம் அவற்றை தேடி போக வேண்டியதில்லை. அது எப்பொழுது நம்மை தேடி வரும்? இருக்கிற செல்வத்திலெல்லாம் பெரும் செல்வம், சிறப்புக்குரிய செல்வம் ஒன்றே ஒன்றுதான், அது கடவுள்தான். உடம்பால் ஆய பயன் ஆவதெல்லாம் திடம்பட ஈசனை தேடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த மனித பிறவி எடுத்ததனுடைய நோக்கம் என்ன? இறைவனை அடைவதற்காக. அந்த ஒன்றுதான் நாம் தேட வேண்டியது. அப்படி நிறைவாக தேடக்கூடிய அந்த பரம் கூட நாம் சுத்தமாக ஆகின்ற பொழுது நம்மை தேடி வருகிறார். எங்கே என் பக்தன், எங்கே என் பக்தன் என்று ஓடி தேடி வருகின்ற உயர்நிலைதான் கடவுளுக்கு. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் கடவுள் எங்கே இருக்கிறார், எங்கே இருக்கிறார் என்று தேட வேண்டியதில்லை. இதற்கு ஒரு சின்ன வரலாறு இருக்கிறது. புண்டரீகன் என்று ஒருத்தன், அவன் தாய் தந்தையர்களை, அவன் நல்ல பிள்ளை, செல்லமாக வளர்க்கப்பட்டவன், தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்பட்டு வளர்ந்தவன் தான். திருமணம் ஆனது. திருமணமான பிறகு மனைவியினுடைய சொல்லை கேட்டு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாய் தந்தையர்களை மறக்க ஆரம்பித்தான். அவர்களுக்கு தீங்கு இழைக்க ஆரம்பித்தான். எந்த பெண்ணும் அப்படி இருந்துவிடக்கூடாது. எந்த வீட்டுக்கு போனாலும் சரிதான். நம் தாய் தந்தை போல்தான் நம்முடைய மாமன் மாமிகளும், அப்படி நினைக்க வேண்டும். நம் தாய் தந்தையர்கள் நம்மோடு இருந்தால் நாம் அவர்களை கவனிக்க மாட்டோமா? இதுவும் தாய் தந்தை தான். நம் கணவனுக்கு தாய் தந்தை, அவர்களை நாம் கவனிக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும். ஆனால் இருக்கிற ஊமைகளை நீங்கள் பார்வையிலே இருக்கிற சமுதாய காரியங்களை பார்த்தால், பெண் கட்டின பிறகு அல்லது அவன் குடும்ப வாழ்க்கைக்கு ஆன பிறகு, 1-2 பிள்ளைகளை பெற்ற பிறகு தாய் தந்தையர்களை உதாசீனப்படுத்தி விட்டான் என்பதுதான் ஒரு பெரிய செயல்பாடாக, அதாவது தெரிந்த உண்மையாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள் எல்லாம் நன்றாக திருந்த வேண்டும், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். இந்த புண்டரீகன் என்ன செய்தான்? அப்படி தன்னுடைய தாய் தந்தையரையே வெறுக்க ஆரம்பித்து விட்டான். அவர்களுக்கு வீட்டிலே இடம் கூட கொடுக்கவில்லை. சரி, திண்ணையிலாவது படுத்து கொண்டு போகட்டும் என்று சொல்லி பார்த்தான். இல்லை, திண்ணையிலிருந்தும் வெளியே தள்ளிவிட்டான். தான் சாப்பிடுகின்ற அந்த தட்டில் கூட தாய் தந்தையர்கள் சாப்பிடக்கூடாது என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு வெளியிலே சட்டியிலே சோறு வைக்க ஆரம்பித்தான். தாய் தந்தையர்களுக்கு ஆனால் வருத்தம் இல்லை. பெற்ற தாய் அல்லவா? பிள்ளை எப்படி இருந்தாலும் பெற்ற தாய்க்கு எப்படி இருக்கும் இல்லையா? பெற்ற தாய் அவள் வருந்தவில்லை. சொல்வாள், இந்த வீட்டிலே நாம் இனி இருக்க முடியாது. நம்முடைய பிள்ளையும் மருமகளும் நல்லவர்கள்தான், ஆனால் ஏதோ நாம் செய்த வினையின் காரணமாக நம்மை வெறுப்படைய வைத்திருக்கிறார்கள். ஆகவே காசிக்கு யாத்திரை போகிறார்கள் பக்தர்கள், பாதசாரியாக போய்கொண்டிருக்கிறார்கள். இரவோடு இரவாக இந்த கூட்டத்தில் சேர்ந்து போய்விடுவோம் அப்படி என்று சொல்லி காசி யாத்திரைக்கு சென்றவர்களோடு இந்த தாய் தந்தையர்கள் என்ன செய்து விட்டார்கள்? அப்படியே தள்ளாடி தள்ளாடி நடக்க முடியாத காலமாக இருந்தாலும் போய்விட்டார்கள். நன்றாக கவனியுங்கள், காசிக்கு போய்விட்டார்கள். இங்கு காலையில் எழுந்தவுடனே அம்மா அப்பா காணவில்லை. ஆனால் எங்கே போயிருப்பா? இந்த பக்கம் இருப்பா. அவள் சமாதானம் சொல்லுகிறாள். ஆனால் இவனோ ஊருக்கு பயப்படுகிறான். அவனுக்கு அந்த துணிவு வரவில்லை. மனைவியின் பால் இருக்கிற நேசத்தின் காரணமாக அவனுக்கு அந்த துணிவு வரவில்லை. ஆனால் ஊருக்கு பயப்படுகிறான். உங்கள் அம்மா அப்பா என்ன ஆச்சு? எல்லோரும் கேட்பார்கள் அல்லவா? தாய் தந்தையர்கள் என்ன ஆச்சுது என்று கேட்பார்கள் அல்லவா? ஆகவே ஏதேனும் விதத்தில் அவர்களை தேட வேண்டும். ஒருவேளை காசிக்கு சென்றவர்கள் கூட போய்விட்டாரோ என்னவோ, நான் போய் தேடி வருகிறேன் என்று சொல்லி அவன் புறப்பட்டான். இந்த உபாதையாக இருக்கக்கூடிய மனைவி ஒருவேளை அவர்களை சந்தித்து இவன் கண்டுகொண்டான் என்றால் அவர்கள் மீது உள்ள பாசத்தினால் அங்கேயே இருந்து விடுவான். நம்ம கதி மோசமான கதியாக போய்விடும். அப்படின்னு நானும் கூட வருகிறேன் என்று அந்த மனைவியும் புறப்பட்டாள். கொஞ்ச தூரம் நடந்தார்கள். மனைவியினால் நடக்க முடியவில்லை. மனைவியை தூக்கி கொண்டு சென்றான். இப்படியாக காசி மாநகரம் சென்று அடைந்தார்கள். அங்குமிங்கும் தேடினான். திடீரென்று ஒரு நாள் ஒரு பாம்பு கொத்தி மனைவி இறந்து போய்விட்டாள். இவன் தனியனாக ஆகிவிட்டான். இப்பொழுது தேடுகிறான்.
தாய் தந்தையரை தேட வேண்டும், தேட வேண்டும். அவர்களுக்கு நான் உபசாரம் செய்தேன் இல்லை, அபச்சாரம் செய்தேன். ஆகவே அவர்களை நான் கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அப்படி என்று சொல்லி அப்படி காசிமா நகரம் முழுவதும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் தேடிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் இரவு நேரம் அப்படியே ஒரு புதர் பக்கம் ஒதுங்கி இருக்கிறான். கங்கை கரை அந்த இடம். அந்த கங்கை கரையிலே இனி எங்கு போய் தேடுவது, இரவு ஆகிவிட்டது, இன்று பொழுது இங்கேயே கழிப்போம் என்று சொல்லி அந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது 3 பெண்கள், அந்த 3 பெண்கள் அப்படியே மிக மிக பார்த்தாலே மிக அருவருப்பு. அவர்கள் தோற்றத்தை பார்த்தால் தலைவிரி கோலம், ஆடைகள் கிழிந்த ஆடைகள், அழுக்கடைந்த உடல், அலங்கோலமான பார்வை. அப்படியே அவர்கள் மிக ஒரு பரிதவிக்கக்கூடிய, யார் பார்த்தாலும் பச்சாதாபப்படக்கூடிய அளவிலே அவர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் இருக்கிறது. அவர்களை பார்த்தால் திரும்பி பார்க்க முடியாது. அது மாதிரி அழுக்கடைந்தவர்களாக அவர்கள் ஒருவர் பின்னால் ஒருவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இரவிலே யார் இப்படி 3 பெண்கள்? இது மாதிரி நாம் பார்க்கவில்லையே, பார்க்க சகிக்கவில்லையே. ஆனாலும் இவர்கள் எங்கே போகிறார்கள்? ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்திலே இவர்கள் போகிறார்களே என்று பின்தொடர்ந்து போகிறான். சிறிது நேரம் ஆனது. அவர்கள் ஒரு 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 குடிலின் முன்பு போய் நின்றார்கள். உடனே குடிலின் வாசலிலே இருக்கிற திண்ணையிலே இருக்கிற தொடப்பக்கட்டை, வாளி முதலியவற்றை எடுத்துக்கொண்டார்கள். அந்த இல்லத்தை, அந்த குடிலை சுத்தப்படுத்துகிறார்கள், சுற்றிலும் சுத்தப்படுத்துகிறார்கள். நல்ல அழகான கோலம் போடுகிறார்கள் இல்லையா? கோலம் என்ற உடனே ஞாபகம் வருகிறது. நம்முடைய தாய்மார்களெல்லாம் நிறைய கோலம் வந்த உடனே போடுவார்கள். இப்பொழுது கோலம் போடுவதற்கு கூட நமக்கு என்ன ஆனந்த குருகுலத்திலே நேரம் இல்லாமல் ஆகிவிட்டது. என்ன வருவது ஒரு 11 மணிக்கு வந்தால் போதும் என்று நினைத்து விட்டார்கள். சீக்கிரமாக வந்து பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும். அதனால்தான் அன்று சொன்னேன், தொண்டு தொண்டு தொண்டு. சுற்றி சுற்றி எல்லா இடங்களிலும் கோலங்களும், நல்ல சுத்தப்படுத்துதலும், எல்லா காரியங்களிலும் ஈடுபட வேண்டும். அதுதான் பட்டை தீட்டுதல். அதுதான் நம்முடைய மனத்தில் இருக்கிற அழுக்கை மாற்றுதல். இங்கு பாருங்கள், இந்த 3 பெண்களும் வேகமாக அந்த வேலையை செய்கிறார்கள். ஒரு அம்மா கோலம் போட்டது, ஒரு அம்மா தெளித்தது, ஒரு அம்மா சுத்தம் செய்தது, சுற்றுப்புறத்தையெல்லாம் சுத்தம் செய்து ரொம்ப அப்பொழுதுதான் கதவு திறந்தது. அந்த குடிலின் கதவு திறந்தது. அங்கு சூரிய பிரகாசத்தோடு ஒரு ஞானி ஒருவர் வெளியே வருகிறார். பாருங்கள், இந்த 3 பெண்களும் சாஷ்டாங்கமாக, அதாவது பெண்கள் வணங்குவது அஷ்டாங்க வழக்கம் உண்டல்லவா, அஷ்டாங்கமாக அடியற்ற மரம் போல் வீழ்ந்து குருநாதருடைய திருவடியை பிடித்து கொண்டு வணங்கினார்கள். குருநாதர் கமண்டலத்தில் இருந்த தீர்த்தத்தை எடுத்து 3 பேருக்கும் தெளித்தார். என்ன ஆச்சரியம் பாருங்கள்! இந்த 3 பெண்களும் அப்படியே குபேர சம்பத்துடன், அழகு என்று சொன்னால் அதற்கு மேல் அழகு இல்லை, ஆபரணங்கள் என்றால் அதற்கு மேல் ஆபரணங்கள் இல்லை, பட்டாடை என்றால் அதற்கு மேல் பட்டாடை இல்லை, அது மாதிரி அழகு சௌந்தரியம் உடைய திருமகள் வந்து நிற்பது போல ஆனந்தமாக அப்படி உருப்பெற்று விட்டார்கள். ரொம்ப மகிழ்ச்சி. குருநாதரை மீண்டும் வணங்கினார்கள். சுவாமி, உங்களால் நாங்கள் தெளிவடைந்தோம், போய் வருகிறோம் என்று திரும்பி போகிறார்கள். திரும்பி வருகிற பொழுது இவன் அந்த புண்டரீகன் இருக்கிறான் அல்லவா, இவர்கள் எங்கே செல்லுகிறார்கள் என்று பார்த்தவன் திரும்பி வருகின்ற பொழுது, ஓ என்ன ஆச்சரியம், போகும்போது இப்படி போனார்கள், வரும்பொழுது இவ்வளவு ஐஸ்வர்யமாக வருகிறாள், என்ன காரணம், நாம் போய் இவர்களை தரிசிப்போம், வணங்குவோம் அப்படி என்று சொல்லி எதிரே போய் நின்று வணக்கம் அப்படி என்று சொன்னான். உடனே அந்த 3 பெண்களும் பழைய நிலையை அடைந்து விட்டார்கள். முன்பு எப்படி இருந்தார்களோ அது மாதிரி அழுக்கடைந்தவர்களாக ஆகிவிட்டார்கள். எல்லா அழகு சௌந்தரியம் எல்லாம் போய்விட்டது. உடனே அவர்களுக்கு கோபம் வந்தது. பாவி, நீ பாவிகளுக்கெல்லாம் மேலான பாவியாக இருப்பாய் போலும். ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான
பாவிகள், நான் கங்கை, இவள் யமுனை, இவள் சரஸ்வதி. கோடிக்கணக்கான மக்கள் எங்களில் மூழ்கி தினமும் ஸ்நானம் செய்து தங்கள் தங்கள் பாவத்தை எங்களிடம் விட்டதினால் நாங்கள் இவ்வளவு ஒரு ஐஸ்வர்யம் கெட்டு போயிருந்தோம். வருடத்தில் ஒரு நாள் குருநாதரை சந்தித்து நாங்கள் மீண்டும் அந்த பாவங்களை எல்லாம், அந்த பாவிகளுடைய பாவங்களை எல்லாம் நாங்கள் நீக்கி மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று வருகின்ற பொழுது, நீ ஒரே ஒருவன் அவ்வளவு பாவங்களையும் எங்கள் மீது செலுத்தி விட்டாயே, நீ எப்படிப்பட்ட பாவியாக இருப்பாய்? அப்படி என்று சொல்லி அந்த தாய்மார்கள், அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி சொல்லிட்டு, அப்பொழுதுதான் உணர்ந்தான், நான் பாவிகளிலும் பெரும் பாவியாகிவிட்டேன், என் கண்முன்னே நிற்காதே, போய்விடு என்றார்கள். வெளியே வருகிறான், கண்கள் தாரை தாரையாக கண்ணீரை கொட்டுகின்றன, அப்படியே உடல் நடுங்குகிறது. அம்மா, அப்பா, உங்களை மறந்தேன், அதனால் எனக்கு இத்தகைய பெரும் பாவம் என்னை சேர்ந்து விட்டது, எங்கே உங்களை காண்பேன், எங்கே உங்களை காண்பேன், எனக்கு கதிமோட்சம் உண்டுமா என்று இரவும் பகலும் நடந்து 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 தேடி 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 ஒரு நாள் தாய் தந்தையர்களை கண்டுகொண்டான். அதன் பிறகு அந்த தாய் தந்தையர்களை அவர்களுக்கென ஒரு குடில் அமைத்து, அந்த வாரணாசியிலேயே ஒரு குடில் அமைத்து அவர்களுக்கு நல்ல ஒரு சேவை செய்தான். பின்னர் அவன் பண்டரிபுரம் சென்றான். அம்மா அப்பாவை அழைத்து கொண்டு அவர்களுக்கு நல்ல கதி கிடைக்க வேண்டும் என்று அங்கே சென்றான். அங்கே சென்றால் ஒரு நிமிடம் கூட ஓய்வெடுக்க மாட்டான். அந்த நேரத்தில் குறைபட்ட கண் உடையவர்கள் தாய் தந்தையர்கள், வயதால் நடக்க முடியாதவர்கள், கட்டிலே படுத்திருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டிய சிசுருசை என்னென்ன தேவையோ அதை செய்தான். அவர்களுக்கு துணி மாற்றுவது, அவர்கள் ஆடையை துவைத்து உலர்த்தி கொடுப்பது, அவர்களுக்கு உணவு ஊட்டுவது, அவர்களுக்கு விசிறி கொடுப்பது, இது மாதிரி வெந்நீர் போட்டு கொடுப்பது, கால் கை பிடித்து விடுவது, இது மாதிரி தொண்டு செய்தான். பகவான் பார்த்தார் பண்டரிபுரன். அதனால் தான் சொன்னோம், பக்தன் பகவானை தேடி செல்ல வேண்டியதில்லை. எங்கே என் பக்தன், எங்கே என் பக்தன் என்று பரம்பொருள் நம்மை தேடி வருவார். நாம் சுத்தமாக இருந்தால், நாம் தெளிவாக இருந்தால். ஏன் பரம்பொருளுக்கு ஒரே ஒரு ஆசைதான் உண்டு. என்ன ஆசை என்று சொன்னால், என் பக்தன் எங்கே என்று தேடுகின்ற ஒரே ஒரு ஆசைதான். அவருக்கு ஒரே ஒரு தொழில்தான் உண்டு. என்ன தொழில்? பக்தனை தேடுகின்ற தொழில். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லுகின்ற பஞ்ச கிருத்தியங்களை சொல்வார்கள். உண்மையாக அவருக்கு இருக்கிற ஒரே தொழில் பக்தனை தேடுவது. வந்தார் பகவான், பண்டரிபுரநாதன் வந்தார். வீட்டு வாசலிலே நின்று கொண்டு அழைத்தார். புண்டரிகா, வா, உனக்கு அருள்பாலிப்பதற்காக வந்திருக்கிறேன். யார் நீர்? நான் பண்டரிநாதன் வந்திருக்கிறேன் அருள் புரிவதற்காக. கொஞ்சம் நில்லும், என் அப்பாவுக்கு இப்பொழுது தான் உணவு ஊட்டி கொண்டிருக்கிறேன். ஒரு நாளானது, 2 நாளானது, வெளியே வரவில்லை. அப்பா, நான் காத்திருக்கிறேன், கொஞ்சம் பொறுங்கள், இப்பொழுதுதான் என் அம்மாவுக்கு நான் வேண்டிய பணிவிடைகள் செய்கிறேன். இப்படி நாட்கள் கழிந்து கொண்டே போகிறதாம். 6 மாதங்கள். கடவுள் பக்தனை தேடி வந்த பொழுதும் பக்தன் பரமனை காண்பதற்கு தவிர்க்கிறான். 6 மாதத்திற்கு பிறகு பெருமழை வந்தது. சுருக்கமாக சொல்லுவோம், பெருமழையில் குடிசையை சுற்றியுள்ள இடங்களிலெல்லாம் நீர் பெருகிவிட்டது. அங்கே காத்து கொண்டிருக்கிறார் பகவான். 6 மாதமாக அவனுக்கு அருள் காட்சி. ஏனென்றால் சிறந்த தொண்டு செய்கிறான். தொண்டினுடைய சிறப்பை பார்த்தீர்களா? தொண்டு செய்ய வேண்டும். எத்தனை முறை செய்தாலும் வருவோம், இருப்போம், கும்பிடுவோம், போவோம், போதாது, ஒன்றும் சாயம் வெளுக்காது. வேலை தொண்டு செய்தால் காரியம் சிறக்கும். இல்லை என்று சொன்னால் வரலாம், போகலாம். என்ன நடக்கிறது, என்ன காரியம் நடக்கிறது? ஏதேனும் ஒரு வகையில் ஒரு துரும்பளவாவது ஒரு சிறு தொண்டு செய்தால் வந்ததின் பலன் சித்திக்கும். இது பகவானுடைய சாஸ்திரத்தினுடைய வார்த்தைகள். சாதாரணமானதல்ல. நான் மேனி குலையாமல் நான் வருவேன் போவேன். ஒருவர் எதை கொடுத்தா பிளேட்டையும் கொண்டு வச்சு சாதம் போட்டால் சாப்பிடுவேன், கையையும் கழுவி விட்டால் ரொம்ப நல்லது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் பல முறை சொல்லி இருக்கிறோம். பாருங்கள், தொண்டுக்கு சிறப்பு. காத்திருக்கிறேன் என்றார். மழையப்பா,
நிற்க முடியவில்லை, கால் கரண்டை அளவு தண்ணீர் பெருகி இருக்கிறது, இந்த ஈரத்தில் நான் எத்தனை நாள் தான் நிற்பேன், சீக்கிரமாக வா. அப்படியா சுவாமி? ஒரு செங்கலை எடுத்து அப்படி தூக்கி போட்டுவிட்டு அதுக்கு மேலே ஏறி நின்றுக்கிடும், நான் கொஞ்சம் வேலை இருக்குது பார்த்துக்கிட்டு வரேன் அப்படி சொன்னான். அன்று நின்றவர் தான் இன்றைக்கும் பண்டரிபுரத்தில் விட்டல் அப்படி என்று சொன்னால், விட்டல் என்றால் செங்கல், செங்கல் மேல் நிற்பவர். அதனால் கோடானு கோடி பக்தர்கள் தினம் தினமும் விட்டலா 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 பாண்டுரங்க விட்டலா பாண்டுரங்க விட்டலா என்று அங்கே போய் சேவிக்கிறோமே, அந்த புண்டரீகன் அப்படி என்று சொல்லுகின்ற பக்தனுக்காக பகவான் வந்து நின்ற இடம்தான் அது. ஆகவே நம்முடைய மனம் சுத்தியாக வேண்டும், நாம் தியாகசீலர்களாக இருக்க வேண்டும், பரஸ்பர அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லாவற்றிலும் புடம்போட்ட தங்கம் போல் இருந்தால் பகவான் நம்மை லகுவாக தூக்கி வைத்துக் கொள்வார். தோள் மீதோ தலை மீதோ இடுப்பிலோ எங்கு நீங்கள் விரும்பினாலும் வைத்துக் கொள்வார். சத்குருநாத மகாராஜுக்கு. योगी राम सूरत कुमार जय गुरु